ஹலோ எவ்ரிவன், உங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை தியானிக்கலாம். இத வேத தியானமாகவும் வேத பாடமாகவும் வேத ஆராய்ச்சியாகவும் நீங்க வேத செய்தியாகவோ தேவ செய்தியாகவோ எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் தான் ஆபேலை கொலை செய்தானா? காயினே ஆபேலை கொலை செய்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம இத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதல் பிறந்தவன் காயின், அடுத்ததாக பிறந்தவன் ஆபேல். அடுத்ததா 2ஆம் வசனம், 2ஆம் வசனத்தோட பின்பகுதி. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இந்த 2 பிள்ளைகளும் பிறந்தவங்க வளர்ந்த பிறகு அவங்கவுங்களுக்கான தொழிலை தெரிஞ்சு கொள்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்றது ஆபேல். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேதத்துல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, he was a keeper of sheep and became a shepherd. ஷீப்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆடுகள்னு சொல்லிட்டு பொதுவா இருக்கு இல்லையா, அங்க இங்கிலீஷ்ல ஷீப்னு இருக்கு. ஷீப்னு சொன்னா செம்மறி ஆடு. அதாவது ஆபேல் செம்மறி ஆடுகளை மேய்க்கிற மந்தையோட மேய்ப்பன் தொழிலை தெரிந்தெடுத்து கொண்டான். காயின் 2ஆம் வசனத்திலேயே காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இந்த காயின் அதாவது பெரியவனாகிய காயின் என்ன பண்ணானா, நிலத்தை பயிர் செய்கிற உழவு தொழில், அதாவது உழவு தொழிலை தெரிந்தெடுத்து உழவன் ஆனான். அப்போ காயின் உழவு தொழில், ஆபேல் மேய்ப்பன் தொழில், 2 பேரும் தொழிலை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள். அடுத்ததா 3ஆவது வசனம் பாருங்க. சில நாள் சென்ற பின் அப்படின்னு இருக்கு. இதுல தமிழ் பைபிள்ல சில நாள் சென்ற பின் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல இது ரொம்ப கிளியரா இருக்கு. when it was a time for the harvest ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம், காயின் உழவு தொழிலை தேர்ந்தெடுத்தான். உழவு தொழில்னா என்னது, அவன் நிலத்தை பண்படுத்தி அதுல செடிகளையோ கொடிகளையோ அல்லது மரங்களையோ நட்டு என்ன பண்ணும், வளர்க்கணும். வளர்ந்த பிறகு அது இப்ப இன்னைக்கு நட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா நாளைக்கே ஒண்ணு அதுல இருந்து நம்ம அறுவடையை எடுக்க போறது கிடையாது. ஆனா அதுக்குன்னு நாள் இருக்கு, செடிகளுக்குன்னு நாள் இருக்கு, கொடிகளுக்குன்னு நாட்கள் இருக்கு. அது வளர்ந்து வருகிற பருவம், கனி கொடுக்கிற பருவம் அல்லது பலன் கொடுக்கிற பருவம். அது மாதிரி மரங்கள்ல கூட பருவங்கள் இருக்கு. இவ்வளவு நாள் வளரணும், அப்புறம் தான் அது கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காயின், it was a time when it was a time of the harvest, time for the harvest, அல்லது அறுவடை காலத்துல வந்த பின்னாடி அவன் என்ன பண்றான், சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். அதாவது அறுவடை டைம் வந்த பிறகு அவன் என்ன பண்றான், அவன் நிலத்துல விளைஞ்ச மரத்துல இருக்கிற கனிகளை காணிக்கையாக கொண்டு வருகிறான். அடுத்தத பாருங்க, 4ஆவது வசனத்துல, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயின் காணிக்க எடுத்துட்டு வர மாதிரி ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வரான். அவன் செய்யற தொழில இருந்து, அவனோட மந்தையில இருந்து. அதே மாதிரிதான் ஆபேல் இன்னைக்கு ஆடுகளை நான் வளர்க்க தொடங்கினா அப்படின்னு சொன்னா இன்னைக்கே குட்டி போட்டு நாளைக்கே கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அதுக்கும் நேரம் காலம்ல இருக்கு. சில எத்தனை மாசங்கள் போகணுமோ, இவனோட ஆடுகள் எல்லாம் குட்டி போட்டு அந்த குட்டிகள் வளர்ந்து அவைகள் கர்த்தருக்கு காணிக்கையா கொடுக்க வர டைம் வந்த பிற்பாடு அவன் என்ன பண்றான், ஆபேல் அவனோட மந்தையில இருக்கிற ஆடுகள்ல இருந்து கொழுமையானவன் எடுத்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்துகிறான். சரி, ஓகே.
இந்த 3ஆம் வசனத்திலயும் 4ஆம் வசனத்திலயும் ஆதாமும் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு தேவனுக்கு காணிக்க செலுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் காயனுக்கும் ஆபேலுக்கும்? ஆமா, அவங்க அம்மா அப்பா தான் தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும், தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு காயனுக்கும் ஆபேலுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த காயனுக்கும் ஆபேலுக்கும் யார் தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருப்பா? ஆமா, தேவனே தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆதாம்க்கு ஏவலுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆதாம் ஏவல் வந்து காயனுக்கும் ஆபேலுக்கும் காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து இருப்பாங்க. அடுத்ததா என்ன காணிக்கையை கொண்டு வந்தாங்க? என்ன காணிக்க கொண்டு வந்தாங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இருக்குது. இதுல பாருங்க, நிலத்தின் கனிகளை, அவன் குடியானவன் இல்லையா, அவன் நிலத்துல இருக்கிற மரத்துல இருந்து கனிகளை எடுத்துட்டு வந்தான். இந்த கனிகளுக்கு முன்னாடி பாத்தீங்களா எந்த அப்ஜெக்டிவ் இல்லை. முதல் தரமான கனிகள், முதல் பழுத்த பழங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப ருசிகரமான பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்ஜெக்டிவும் இல்லை. ஆனா நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இருக்குது. பொதுவா சொல்லியிருக்கு, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆபேல் பாருங்க எப்படி காணிக்கை எடுத்துக்கிறான். தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேல் கொண்டு வர காணிக்கை என்ன? அவனோட ஆடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகள் குட்டி போட்ட பின்னாடி அதுல அந்த குட்டிகள்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிறந்ததோ அந்த ஃபர்ஸ்ட் பிறந்த குட்டிகள்லயே சிலத கொழுமையானவைகளை அவன் வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். அடுத்தது 5ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயின் என்ன காணிக்கை கொண்டு வந்தான் பார்த்தோம்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பொதுவா கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குன்னு சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த காயின் தான் காணிக்கைய. ஆனா காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடுத்ததா 4ஆம் வசனத்துல பாருங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் என்னன்னு காணிக்கை கொண்டு வந்தான்? அவனோட மந்தையில இருக்கிற தலையீற்றுனா ஃபர்ஸ்ட் பிறந்த குட்டிகள்லயே கொழுமையான சிலவற்றை வந்து அவன் கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த போது அதோட ரிசல்ட் என்ன? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சரி, இங்க அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா? அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பலி செலுத்தும் பொழுது என்ன பண்ணும்? கர்த்தருடைய அக்கினி அந்த பலியில இறங்கி அந்த பலிய பட்சித்து போடணும். அதுதான் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். 15:17ஆம் வசனத்துல, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இங்க வந்து ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறாரு. அந்த காணிக்கையில தேவன் அங்கீகரிக்கிறாரு. எப்படி அங்கீகரிக்கிறாரு? தேவனுடைய அக்கினி அந்த பலியில இறங்கி அந்த பலியின் வழியாக கடந்து செல்லுது. இன்னும் லேவியராகமம் 9:24 நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24 அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து போகிறார்கள். அதுதான், அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. இது இன்னும் நீங்க டீட்டெயிலா வந்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். சோ அப்போ அங்கீகரித்தார் தேவன் அப்படின்னு சொன்னா, பலி செலுத்தும் பொழுது தேவனுடைய அக்கினி அந்த பலியின் மேல் இறங்கி அந்த பலியை எரிச்சு போடணும். அப்படின்னா இங்க என்ன இருக்கு? காயினோட பலிய தேவன் அங்கீகரிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் செலுத்தின பலியின் மேல அவன் என்ன பலி செலுத்தினா? நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். இந்த காணிக்கையின் மேல தேவனுடைய அக்கினி இறங்கி அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனா ஆபேலுடைய பலி என்ன செலுத்தினா?
தலையீற்றுகள்ல ஃபர்ஸ்ட் பார்னையும் அவைகள்ல கொழுமையானவன்னு எடுத்துக்கொண்டு வந்தான். அங்க தேவனுடைய அக்கினி இறங்கி அது அங்கீகரித்தது. அங்கீகரித்தல்னா தமிழ்ல வந்து அங்கீகரித்தாருன்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்க அதுக்கு? அக்செப்டட், அக்செப்டட், ரெஸ்பெக்டட், லுக்ட் வித் ஃபேவர், ரிகார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது அக்செப்டட் இது நல்லா இருக்கு இல்லையா? ஏனும் தமிழை விட அங்கீகரித்தார் அப்படின்றத விட ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக நம்ம என்ன பாக்குறோம்? ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குறாங்க, அவங்க வளர்றாங்க, தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க, காணிக்க செலுத்துறாங்க. ஆனா காணிக்க செலுத்தின போது 2 பேரும் தான் செலுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் காயின் எடுத்துட்டு வரான், அப்புறம் ஆம்பளை எடுத்துட்டு வரான். ஆனா செலுத்தின பின்னாடி காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அக்செப்ட் பண்ணி கொள்ளல, ஆனா ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அக்செப்ட் பண்ணி கொண்டார். சரி, இதோட இன்னைக்கு வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். இதோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.